ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். வாங்க இன்றைக்கி புதினா மல்லி எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, புதினா மல்லி, பச்சை மிளகா. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதங்கி சுருண்ட பிறகு வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டு புதினா கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. மல்லியையும் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி சுருண்டு வந்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு புளி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ரெடி ஆயிடுச்சு புதினா மல்லி சட்னி. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் போட்டுக்கலாம். இது இட்லி தோசைக்கு